ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, அவரிடம் பல விசித்திரமான பழக்கவழக்கங்களும் இருந்தன. அவர் வாகனம் ஓட்ட மிகவும் பயந்ததால் தனது வாழ்நாளில் ஒருமுறை கூட கார் ஓட்ட கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பயணியாக அமர்ந்திருக்கும் போது கூட அவர் கதவின் கைப்பிடியை பயத்துடன் பிடித்துக் கொள்வார். அவர் கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்போது தனது மனதை ஒருநிலைப்படுத்த லீனா என்று பெயரிடப்பட்ட தனது வயலினை வாசிப்பார். புகைப்பிடிக்கும் பழக்கமுடைய அவர் மருத்துவர்கள் தடுத்தபோது தெருவில் கிடக்கும் சிகரெட் துண்டுகளை சேகரித்து அதிலுள்ள புகையிலையை பயன்படுத்தினார். மேலும் சாக்ஸில் ஓட்டைகள் விழுந்துவிடும் என்பதால் அவர் சாக்ஸ் அணிவதை தவிர்த்தார் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்த தினமும் ஒரே மாதிரியான உடைகளையே அணிந்தார். அவர் அரிதாகவே குளித்ததால் எப்போதும் கலைந்த தலைமுடியுடன் காணப்பட்டார். மேலும் அவ்வப்போது தரையில் இருக்கும் வெட்டுக்கிளிகளை தின்று அங்கிருப்பவர்களை அதிர்ச்சி அடையச் செய்தார். எல்லாவற்றிலும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அவர் இறந்த பிறகு அவரின் அனுமதியின்றி அவரின் மூளை ஆய்வுக்காக அகற்றப்பட்டது.